ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டின்னர் ரெசிபி மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டும் பொரி தோசையும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, இல்லை இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுண்டா அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக பொரியை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் தோசை ரெடி பண்ணிடலாம். வாயில் எச்சி விடுற அளவுக்கு இந்த மஷ்ரூம் கீ ரோஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக சிக்கனில் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த பொரி பாக்கெட்டை எப்படிடா காலி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற என்னைய மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த தோசை ஒரு வரப்பிரசாதம். செஞ்சிடலாமா? இன்றைக்கி நான் 500 கிராம் பட்டன் மஷ்ரூம், ஒயிட் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் மேலே ஒரு தின்னான ஸ்கின் இருக்கும். அதை இந்த மாதிரி உரிச்சு எடுத்திங்கன்னா லேசாக அப்படியே வந்துடும். சமைக்கும் போதோ சாப்பிடும்போது அந்த நச்சுக்குன்னு இல்லாமல் மஷ்ரூம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பெஷலான கீ ரோஸ் மசாலா பண்ணிடலாம். காரத்துக்கு 3 வரமிளகா, கலருக்காக காஷ்மீரி மிளகா ஒரு 3, ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இந்த அளவு இருந்தால் போதும். புளி எடுத்துக்கோங்க. இதில் கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இதை ஊற வைக்கிறதுக்காக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா இந்த மிளகா, முந்திரி பருப்பு, கசகசா, புளியெலாம் ஊறி வரட்டும், ஓரமாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மல்லி தேவைப்படும். மல்லி, முழு மல்லி பொடியாக எடுத்திங்கனாலும் எடுத்துக்கலாம், ஆனால் முழு மல்லி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இன்னொரு டீஸ்பூன் சோம்பு. அதில் இந்த கடுகு ஸ்பெஷலான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் கூட சேர்த்துறாதீங்க, கவனமாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும் வரைக்கும் வறுத்துட்டு அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 5 பெரிய பல்லு பூண்டு, நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா, புளி, முந்திரி பருப்பு, கசகசா, சுடு தண்ணியில் அதை அப்படியே தண்ணியோடையே இதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட கீ ரோஸ்ட் மசாலா ரெடி. வாசனை அப்படியே வீடையே தூக்கும். இப்போ மஷ்ரூமை இதுக்கு ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வேணாம், பாதியாக மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த கீ ரோஸ்ட் மசாலாவை கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் மேலே போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் எல்லா இடத்துலையும் இந்த பேஸ்ட்டு பெசரி விடணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், புளிக்காத தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒட்டி வர அளவுக்கு பிசையணும், தண்ணி சேர்த்துற வேண்டாம். அந்த மசாலாவை மட்டும் போட்டு பரட்டி ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா ஊறும் மஷ்ரூமு. இந்த ரெசிபிக்கு ரொம்ப வெங்காயம் தேவைப்படாது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா 1 வெங்காயம் போதும். ரொம்ப பெரிய வெங்காயம்னா பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. லேசாக பட்டர் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு 2 செகண்ட் வதக்குனா போதும். இதில் ஊற வச்சுருக்க மஷ்ரூமை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். வேறு எந்த எக்ஸ்ட்ரா திங்கும் கிடையாது. இந்த மசாலாவை மட்டும் அரைச்சி மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு ஒரு 20 மினிட்ஸில் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இது நல்ல சிம்மிலேயே இந்த ரெசிபி குக் ஆகணும், அப்போ தான் மசாலா நல்லா வெந்து வரும். 10 நிமிஷம் கழித்து தானாகவே மஷ்ரூமு, அந்த மசாலா எல்லாம் தண்ணி விட்டுருக்கும். இடையில செக் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி மட்டும் விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரத்துக்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கிட்டு, ஸ்பெஷல் ரெசிபியே கீ ரோஸ்ட்டு தானே, அதனால் எவ்வளோ கீ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கீ போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா ஊற்றின கீ எல்லாம் பிரிஞ்சு வாசமாக கம்மன்னு டேஸ்ட்டாக மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெடி. இது மேலே ஃப்ரெஷ்ஷாக கொரியாண்டர், வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பொரி தோசையை ரெடி பண்ணிடலாமா? இதுக்கு 1 கப்பு பொரி எடுத்திருக்கேன் நான். இதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசிட்டு பொரியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு மோர் சேர்த்துருக்கேன். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, ஏன்னா மோராகவும் சேர்க்க போகிறோம், தயிராகவும் சேர்க்க போகிறோம். 1 கப்பு
பொரிக்கு 1 கப்பு ரவை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தயிரை மட்டும் தண்ணியில் கலந்து அந்த மோர் எடுத்தால் போதும். 1 கப்பு மோரும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். பொரியும் ரவையும் நல்லா ஊறி வரணும். ஸோ மூடி போட்டு அப்படியே பொறுமையாக ஊற விட்டுருங்க. ஊறலைன்னா தோசை நல்லா வராது. 15 மினிட்ஸ் கழித்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து ரவையும் பொரியும் இந்த மாதிரி திக்காக ஊறி வந்திருக்கும். இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஊத்தப்பம் மாதிரி தான் ஊற்ற போகிறோம். ரொம்ப தின்னான தோசை கிடையாது. ஸோ நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ ஒரு 1/4 கப்பு தயிரில் ஒரே 1 டீஸ்பூன் சோடா போட்டுட்டு லேசாக லெமனை அந்த சோடா மேலே பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த லெமன், சோடா, தயிர் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி நுர பொங்க வரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க மாவோட இந்த தயிரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஊத்தப்பம் ஊற்றுற அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுனீங்கன்னா நல்ல ஓட்ட காற்றா வரும். பஞ்சுன்னு இருக்கும் தோசை. லேசாக எண்ணெய் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் பொரி தோசை ரெடி. இந்த மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். யாராவது வீட்டுக்கு வர போகிறாங்க, இல்லை யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், கெஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக சமைக்கணும், இல்லை நல்ல ஒரு டின்னர், லஞ்சு டேஸ்ட்டாக ரிலாக்ஸாக செஞ்சு திருப்தியாக சாப்பிடணும், எதுக்கு கடைக்கெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையோட மஷ்ரூம் கீ ரோஸ்ட் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை அப்படியே நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, நானோட அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.